இப்போ வந்து ராகு கர்மா ஒரு ஜாதகத்துல இருக்கு, எனக்கு இப்படிதான் வேலை பார்க்குறேன், என்னால முடியல, அதுல இருந்து வெளியே வர முடியலன்னு தெரியுது, இதுக்கு வேற ஏதாவது வழி இருக்கா? நான் என்ன கண்ட்ரோல் பண்ண அப்படின்னா வேற ஏதாவது வழி இருக்கா? வேற வழி அப்படின்றது ஒன்று, நம்ம உளவியல் ரெஸ்ட்ரிக்ஷன் நமக்கு நாமே போட்டுக்கணும். உளவியல் ரெஸ்ட்ரிக்ஷன் நமக்கு நாமே போட்டுக்கணும். அதாவது எப்படின்னா, அந்த ஃபேசினேஷன் வேர்ல்டுன்னு ஒன்று இருக்குது பாருங்க, அந்த கற்பனை உலகம், மாய இல்யூஷன் உலகம்னு இருக்குது பாருங்களேன், அந்த இல்யூஷன் உலகத்தில் வந்து பறக்கக்கூடாது. அதாவது இந்த தனி ஒருவன் படத்தில் வந்து ஒரு டைலாக் ஒன்று வரும், நல்லவனுக்கு நல்லது செய்கிறதுல ஆசை மட்டும்தான் இருக்கும், ஆனால் கெட்டவனுக்கு கெட்டது செய்கிறதுல வந்து பேராசை இருக்கும். ஆசைக்கும் பேராசைக்கும் நடுவில் நடக்கிற போரில் பேராசை தான் ஜெயிக்குமாங்க பாருங்க. அந்த பேராசை தான் ராகு. பேராசை ஜெயிச்சிடும், ஆனால் ஜெயிச்சுட்டு அந்த சாட்டிஸ்ஃபேக்ஷனை அந்த ராகு கர்மா அனுபவிக்காது. அப்போது நீங்கள் அந்த ஜெயிச்சே பிரயோஜனம் இல்லையே, நீங்கள் இன்னும் நீங்கள் போயிட்டே இருப்பீங்க. அந்த விஷயத்திலிருந்து அங்கே வெளியில் வரணும்னு சொல்கிறேன். ஒரு ஸ்டேஜுக்கு மேலே போர் அடிச்சிடும். ஒரு ஸ்டேஜுக்கு மேலே நீங்கள் கடந்து வந்த ஜேர்னியை நீங்கள் திரும்பி பார்ப்பீங்க, நீங்கள் சாதிச்சதெல்லாம் இருக்கும், அதுலேருந்து நீங்கள் பெற்றது என்னன்னு திரும்பி பார்ப்பீங்க ஒன்றுமே இருக்காது. ஸோப்போ அந்த ஒரு மித்தை வந்து ராகு கர்மா பிரேக் பண்ணி ஆகணும், வேறு வழியே கிடையாது. அதுக்கு அவங்க சைக்காலஜிக்கல் ரெஸ்ட்ரிக்ஷன் போட்டாகணும். எனக்கு இவ்வளோ தான், இதுதான் என்னோட லிமிட்டு, இதுக்கப்புறம் என்னோட நெக்ஸ்ட் ஜென்ரேஷன் பார்த்துக்கணும் அவங்க விட்டுணும்.